நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே குவஹாத்தியில் போய் இப்போ லேண்ட் ஆயிருக்காங்க. ஆர்ஆருக்கு எதிரான ஒரு தீவிரமான பயிற்சியிலையும் வந்து ஈடுபட போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. எப்போ போய் குவஹாத்தியில் வந்து லேண்ட் ஆனாங்க, ஆர்ஆருக்கு எதிரான ஒரு பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலனா லைக்கை கொடுத்து நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க சேப்பாக் கிரவுண்டில். இப்போ ஆர்ஆருக்கு எதிரான மேட்சுக்கு வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ரெடி ஆகிட்டாங்க. 30ஆம் தேதி ஃபஸ்ட்டு மேட்சாக நம்ம சிஎஸ்கே ஆர்ஆருக்கு எதிராக குவஹாத்தியில் வந்து மோத போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸாக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட்டு ஒரு 11 மணி போல் குவஹாத்தியில் போய் லேண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே நிர்வாகமே வந்து ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. ஆர்ஆருக்கு எதிரான ஒரு தீவிரமான பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. குவஹாத்தியில் ஆர்ஆருக்கு எதிராக 30ஆம் தேதி வந்து மோத போகிறாங்க. நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட போகிறாங்க. ஆர்ஆருக்கு எதிராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே வீரர்கள் பேட்டிங்கில் ஒரு மாஸ் சம்பவத்தை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே வீரர்கள் குவஹாத்தியில் போய் லேண்ட் ஆனதாக இருக்கட்டும், ஆர்ஆருக்கு எதிரான ஒரு தீவிரமான பயிற்சி, இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.